வணக்கம் டிபிகே டாக்ஸ். சவுகார் ஜானகி அவங்க பழம்பெரும் தமிழ் நடிகையாக இருந்திருக்காங்க. இவங்களோட பேத்தியுமே ஒரு பிரபல நடிகையாக தமிழ் சினிமாவில் வலம் வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 80s 90s காலகட்டத்தில் அர்ஜுன், கமல், ரஜினி இப்படி எல்லா நடிகர்களோடமே அவங்க ஒரு தலைசிறந்த நடிகையாக நடிச்சிருக்காங்க. அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்களோட பெயர் வைஷ்ணவி. இவங்களை நீங்கள் சில திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம். ஆனால் குறிப்பாக இவங்க ஹீரோவோட தங்கை கதாபாத்திரத்தில் ரொம்பவும் முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாங்க. சவுகார் ஜானகி அவங்களோட பேத்தியான இவங்க ஒரு முறை சவுகார் ஜானகி அம்மா அவங்களுக்கு பிறந்தநாள் அப்போது கேக் கூட்டியிருக்காங்க. அப்போது பத்திரிகைகளில் இவங்களோட புகைப்படங்கள் வெளியே இருக்குது. அப்போது தான் இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல இயக்குநர்களுமே முடிவெடுத்தாங்க. அப்படி 1987ஆம் ஆண்டு தலைவனுக்கோர் தலைவின்ற திரைப்படத்தில் கிளாரான்ற ரோல் மூலமா முதல் முறையாக அறிமுகமானாங்க வைஷ்ணவி அவங்க. ஆரம்பத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்திருக்காங்க வைஷ்ணவி அவங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் பெரிய அளவுக்கு பெயர் பெறவில்லை. ஆனால் 1989ஆம் ஆண்டு என் தங்கைன்ற திரைப்படம் அர்ஜுன் அவர்களோட நடிப்பில் வெளியாச்சு. இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் அவங்களோட தங்கையாக ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடித்து பிரபலமானாங்க வைஷ்ணவி அவங்க. இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு பொதுவாகவே தங்கை கதாபாத்திரங்கள் தான் அதிகமாக வந்தது. குறிப்பாக தங்கை கதாபாத்திரம், ஹோம்லி கேரக்டர், இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தான் வந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு ரொம்பவும் ஆசை என்னென்னா, நம்ம ஒரு வில்லன் ரோல், அதே போல் ஒரு காமெடி ரோல், குணச்சித்திர கதாபாத்திரம்னு பல கதாபாத்திரங்கள் நடிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் கதாபாத்திரங்கள் தான் நடிச்சிது. கே. பாலச்சந்தர் அவங்களோட இயக்கத்தில் ஒரு வீடு இரு வாசல் திரைப்படத்தில் தான் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நடிப்பு வெளிப்படுத்தினாங்க. அண்ணாமலை, மகாபிரபுன்னு பல திரைப்படங்களில் இவங்க ஹீரோவோட தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. கடைசியாக இவங்க 1996ஆம் ஆண்டு மாணிக்கம்ன்ற ராஜ்கிரண் அவங்க நடித்த திரைப்படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 30 வருடங்கள் எந்த திரைப்படங்கள்லையுமே நடிக்காமல் இருந்தாங்க வைஷ்ணவி அவங்க. கிட்டத்தட்ட 1996க்கு அப்புறம் 28 ஆண்டுகள் கழித்து மாதவன் இயக்கத்தில் வந்த ராக்கெட்ரி திரைப்படத்தில் சிம்ரன் அவங்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்தாங்க. இதுதான் இவங்க அதுக்கப்புறம் கொடுத்த ரீஎன்ட்ரியாக இருக்குது. 30 வருடம் கழித்து இப்போ வரைக்குமே ஒரு சினிமாவில் கூட ஒரு சின்ன காட்சிக்குள்ளே கூட நடிக்காமல் இருக்கிறாங்க வைஷ்ணவி அவங்க. இவங்களோட திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவங்களோட எந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.